என்ன பார்க்க போகிறோன்னா குணுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் புழுங்கல் அரிசி, 25 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அரை கப் தேங்காய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்மளோட பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துப்போம். அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதோட நம்ம வரமிளகாய் 3ஐயும் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூடி போட்டுப்போம். இப்போ 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை காம்பை எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் மாதிரி உடச்சி சேர்த்துப்போம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பல்ஸ் விடுவோம். இப்போ லைட்டாக தட்டி விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பல்ஸில் வச்சு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கதை சேர்த்துக்க போகிறோம். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் கலந்துப்போம். இப்போ எல்லாம் கலந்த மாவு இதுதான். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இது போல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கையை தண்ணியில் டிப் பண்ணிட்டு மாவு எடுத்து கொஞ்சமாக நம்ம பகோடா போடுற மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே பொரிஞ்சு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சொரப்படணும்னா எடுத்துட வேண்டியதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இப்போ இந்த சொரப்பு அப்படியே குறையுது. இப்போ நல்லா எல்லா சைடும் வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. வெந்ததும் அரிச்சு எடுத்துட வேண்டியதும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட அருமையான அற்புதமான குணுக்கு தயாராகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.